அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்றின் இளம்பிரை போலும் மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. எனது முதன்மை குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா அவர்களையும் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களையும் வணங்கி, ஜோதிட ஆர்வத்தை எனக்கு தூண்டிய எனது மானசீக குருநாதர் ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி, இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி, யூடியூப்பில் வீடியோ பேட உத்வேகம் அளித்த மதுரை சாய் செல்வம் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள அனுமதித்த பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் என்னுடைய இஷ்ட தேவதைகளுக்கும் நன்றியை தெரிவித்து, எம்பெருமான் கருப்பனும் தாய் காளிகா தேவியின் அனுக்கிரகத்துடனும் திருச்செந்தூர் ஆண்டவர் ஆசியுடனும் இன்னைக்கு ஒரு பதிவு. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒருத்தர் எந்த லக்கணத்தில் பிறந்தாங்கன்னா எந்த ராசி நட்சத்திரத்தில் பெண் அமைவார்கள் அப்படின்னு சொல்லி அது பொதுவான வீடியோவாக நம்ம போட்டிருந்தோம். இப்போ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் அதில் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு லக்கணத்திற்கும் தனித்தனியாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. பொதுவாக நாம் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கோமோ அந்த லக்கணம், அதற்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இதில் உள்ள நட்சத்திரங்கள் நம்மளுடைய லக்கணத்துக்கு லக்னம் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கோ அந்த ராசியோ, அதற்கு 2ஆம் ராசியோ, 7ஆம் ராசியோ, 8ஆம் ராசியோ கணவன் மனைவி அமைவார்கள் என்பது பேசிக். இல்லை இந்த நட்சத்திர ராசியில் எங்களுக்கு கணவன் அமையலை, மனைவி அமையலை அப்படின்னா இந்த 4 ராசியோட அதிபதிகளோட நட்சத்திரம் இருக்குங்க பார்த்தீங்களா, வேறு ராசிகளில் அந்த நட்சத்திரங்களில் தான் திருமண அமைப்புகள் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த அமைப்பு வந்து மேக்சிமம் நான் நிறைய பேரோட நான் பார்த்த வரைக்கும் ஒரே ஒரு ஜாதகம் மட்டும்தான் இது ஒன்றி போகவில்லை. மற்ற எல்லா ஜாதகமே 100% கணவனோட லக்கணத்துக்கு மனைவியோட ராசி வந்து 1, 2ஆவோ 7, 8ஆவோ தான் இருக்கும். இல்லை இந்த 4 வீட்டு அதிபதிகளோட நட்சத்திரங்களில் தான் வந்திருக்கு. இது கணவன் மனைவி 2 பேருக்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது 100% இது இப்போ கரெக்டாக வருது. பொதுவாக இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேஷ லக்கணம் எடுத்துக்கலாம். மேஷ லக்கணம் அதற்கு 2ஆம் இடம் என்ன, ரிஷபம். அதற்கு 7, 8 என்ன, துலாமும் விருச்சிகமும். ஒருத்தர் மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அவருக்கு மனைவி ஒரு ஆணாகவே எடுத்துக்கிறோமே முதல்ல, அப்புறம் பெண்ணுங்களை எடுத்துக்கலாம், இல்லை பெண்ணாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு தான் முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும். அப்போ ஒரு மேஷ லக்கணத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கிறார் என்றால் அவருக்கு கணவன் மேஷ ராசியிலையோ, நான் லக்கணத்துக்கு ராசியை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ நீங்கள் ராசியை எடுத்துக்கிறாதீங்க. ஒருத்தர் மேஷ லக்கணத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு மேஷ ராசியோ அல்லது ரிஷப ராசியோ, துலாம் ராசியோ அல்லது விருச்சிக ராசியிலேயோ பெண் அமைவார். இல்லை இந்த அமைப்பில் அமையல் அப்படின்னா செவ்வாயின் நட்சத்திரத்திலேயோ சுக்கிரனின் நட்சத்திரத்திலேயோ இதான் மனைவி அமைவாங்க. ஏன்னா வந்து இந்த மேஷத்துக்கு 8ஆம் இடம் வந்து விருச்சிகமாகவும் 2, 7ஆம் இடங்கள் சுக்கிரனோட அமைப்புலையும் வரக்கூடிய அமைப்பில் இந்த 2 கிரகத்தோட அமைப்பில் தான் பேசிக்கு. இப்போ மேஷத்தில் வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் இதில் வரும். அதுக்கடுத்து கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம் ரிஷபத்திலையும், ரோஹிணி, மிருகசிருச்சம் 1, 2 இந்த நட்சத்திரங்கள் வரும். அதற்கு இல்லை அப்புறம் அதற்கு 7ஆம் இடத்துல நாம் என்ன பார்க்கும்போது பார்த்தோம்னா சுவாதி, சித்திரை, விஷாகம். அப்போ 8ஆம் இடத்துல எந்த வரும்னா விஷாகத்தோட ஒரு பாகையும், அனுஷம், கேட்டை. இந்த நட்சத்திரங்களில் தான் அந்த பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை அமைவார். இல்லைங்க இந்த நட்சத்திரத்தில் அமையலை, இந்த ராசியில் அமையலை, இப்போ எனக்கு மிதுன ராசியில் கணவன் அமைஞ்சிருக்காரு, நான் மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசிருஷம் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் அங்கே மிதுனத்தில் அமர்ந்திருக்கும். அதே மாதிரி சுக்கிரனோட நட்சத்திரம் சிம்மத்தில் அமர்ந்திருக்கும். சிம்மத்தில் மற்ற 2 நட்சத்திரங்களில் வந்து மாப்பிள்ளை வராது. அந்த பூர நட்சத்திரத்தை நாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கன்னியிலே வந்திருக்குன்னா கன்னியில் சித்திர நட்சத்திரோட ஒரு பாகை இருக்கும், 2 பாதங்கள் இருக்கும். அதையும் அந்த அமைப்புலையும் நாம் எடுத்துக்கலாம். அதற்கடுத்து தனுசுல
சுக்கிரனோட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் வரும். அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேச ராசியோ அல்லது ரிஷப ராசியோ அல்லது துலா ராசியோ விருச்சிக ராசியோ வராத பட்சத்தில் தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் மாப்பிள்ளை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி செவ்வாயின் மற்றொரு நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் மகர கும்பத்தில் வரும். அப்போ அந்த ராசியில் செவ்வாயின் நட்சத்திரங்கள் வருதா அப்படின்னு நம்ம பேசிக்காவே பார்த்துடலாம். ஒரு திருமண பொருத்தம் பார்க்க ஒரு ஜாதகம் ஒரு அலையன்ஸ் வருதுன்னா இப்போ இந்த 4 ராசிகளை வருதா, இல்லை மற்ற ராசிகளில் இந்த 4 ராசிகள் கிரகங்களோட நட்சத்திரங்கள் வருதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவரோட ராசிக்கு பையனோட ராசி எந்த மாதிரி வருது, ராகு கேதுகள் எந்த பொசிஷனில் இருக்காங்க, சுக்கிரன் எந்த அளவுக்கு பலமாக இருக்கார், புத்திர பாக்கிய அமைப்புகள் எந்த மாதிரி இருக்குது, 5ஆம் பாவகம் பாவகாதிபதி நடக்கிற தசை யோக தசையாக இருக்கிறதா, திருமணமான காலகட்டங்களில் ஒரு 10-12 வருடங்களுக்கு யோக தசைகள் இருக்கா, இவரோட பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கு, திருமணமாகி ஒரு 2-3 வருடங்களுக்குள்ள குழந்தை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா, இடையில அஷ்டமச்சனி ஜென்மச்சனி அமைப்புகள் வருதா, அது எந்த அளவுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்படின்றதுல நம்ம கன்சிடர் பண்ணணும். பொதுவாக நம்மளோட லக்கணம் 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் இதற்கு எந்த ராசிகள் வருதோ இந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் இந்த ராசிகளோட அமைப்பிலையுமே திருமணம் அமையும். அப்படி அமையவில்லை என்றால் இந்த 4 ராசிகளோட அதிபதிகளோட நட்சத்திரங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்கோ அந்த நட்சத்திரங்கள்லையும் கணவன் மனைவி வர்றதற்கான அமைப்புகள் 100% இது பொருந்தி வருகிறது. எல்லாரும் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். இதை அருளித குருமார்களுக்குலாம் நன்றி சொல்லணும். இதெல்லாம் சிம்பிள் டூலு. நம்ம போட்டு பூரா 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகளையும் போட்டு கசகசன்னு போட்டு குலைக்கிறத விட இந்த நட்சத்திரங்கள் அந்த பையனோட ராசிக்கு 6-8 வருதா, விரையாதிபதியாக வருதா, அஷ்டமாதிபதியாக வருதா அப்படின்றத பார்த்து அதை ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நன்றாக இருக்கும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.